Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டிடுங்க. உங்கள் லைஃப்பில் இதை மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்கள் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவம் நடக்கக்கூடிய இடங்க, அதாவது தென்காசி மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறது பிரபாகரன் அப்படிங்கிறவர் தான். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவருடைய லைஃப்பில் நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2007 காலகட்டத்தில் தான் இந்த சம்பவம் அவங்களுக்கு நடந்திருக்குது. நம்மளுடைய பிரபாகரனுடைய குடும்பத்தையும் நம்ம பார்த்துடலாம். அப்பா, அம்மா, அதன் பிறகு 2 அக்கா, அதன் பிறகு தாங்க நம்மளுடைய பிரபாகரன். அதாவது 3 பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் 2 பிள்ளைகளா இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அவருடைய பெரியப்பா பிள்ளைகள் அப்படின்னு சொல்றாங்க. பிரபாகரனுடைய பெரியப்பாவுடைய பிள்ளைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியப்பாவும் பெரியம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு நம்மளுடைய பிரபாகரனுடைய அப்பா தாங்க இந்த 2 பெண் குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைகளாட்டு வளர்த்துட்டு இருக்கிறாரு. அதனால அவங்க ஒரு குழந்தை போதும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரபாகரன் பிறந்ததோட அவங்க அந்த குழந்தை பெற்றுக்கிடக்கூடிய அந்த விஷயத்தை நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நன்றாக கூட்டு குடும்பமா பெருசா வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய பிரபாகரனை விடவும் அவங்க அக்கா இருக்கிறாங்க இல்லையா, 2 பேர், அவங்களுக்கு வயசு கூடுதலுங்க. அதனால 17 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துடுறாரு. அதாவது நம்மளுடைய பிரபாகரனுடைய அப்பா தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அப்படி அந்த 2 பெண்களும் பக்கத்து ஊர்ல, அதாவது ரொம்பவே பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர்ல தான் கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. அதாவது எல்லா 2 பேருமே லவ் மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. அதன் பிறகு நம்மளுடைய பிரபாகரன் தான் வீட்டுல வளர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த 2009 காலகட்டத்தில் அவருடைய ஏஜ் 9 வயசுங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தாங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரபாகரனுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க திடீர்னு இறந்து போயிடுறாங்க. ஒரு நோய்வாய்ப்பட்டு தான் இறந்து போகிறாங்க. அப்படி இறந்த பிறகு இவங்களுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வருதுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ரொம்ப சுத்தமான ஒரு பொண்ணாக இருந்திருக்கிறாங்க. அதாவது தன்னுடைய கணவனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு, அந்த மாதிரி கள்ளக்காதல் அது இதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு காதலை கேட்டாலே பிடிக்காது. உயிரோட இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த மாதிரி யாராவது பண்ணிட்டாங்க, அப்படி இப்படி இந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவாங்களாம். அப்படி ஒரு கேரக்டரா இருந்திருக்கிறாங்க நம்மளுடைய பிரபாகரனுடைய அம்மா. அப்படி அந்த அம்மா இறந்த பிறகுதாங்க ஒரு பெரிய பூகம்பமே அங்க வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரபாகரன் 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது தான் அவங்க அம்மா இறக்குறாங்க. அப்படி இறந்து கிட்டத்தட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய அடக்கங்கள் நடக்குதுங்க. அதாவது அவங்க அம்மாவுடைய இறுதி சடங்கு நடக்குது. அப்படி இறுதி சடங்கு நடக்கும்போது என்ன அப்படின்னா, அக்காவுடைய புருஷன் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, 2 பேர் இருக்காங்க. 2 அக்காளுக்கும் 2 புருஷங்க இருக்காங்க இல்லையா. இவங்க 2 பேருமே அன்னைக்கு அந்த சுடுகாட்டுல ஒரு வேலை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபாகரனுடைய அம்மாவுடைய இறுதி சடங்கை முடிச்ச பிறகு அங்க இருக்கக்கூடிய சில பசங்களுக்கு கோட்டர் வாங்கி கொடுக்குறாங்க. அதாவது சரக்கு வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு 10-20 பேருக்கு இவங்க கோட்டர்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எல்லாருமே அங்கே இருந்தே தாங்க சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல தான் நம்மளுடைய பிரபாகரன் ரொம்ப சின்ன பையன் இல்லையா, கிட்டத்தட்ட அவருக்கு 9 வயசு தான் ஆகுது, 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறாரு. அதனால இந்த இடத்துல நம்ம நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய அப்பா, பிரபாகரனுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா, இவரை மட்டும் கூட்டிட்டு வந்துடுறாரு. யார, நம்மளுடைய பிரபாகரனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. அவங்க 2 பேரும் வீட்டில் தாங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த டைம்ல என்ன நடந்துச்சு
அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சரக்கடிச்சிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அக்காளுடைய புருஷனான 2 மாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மூத்தவருடைய பேர் வந்து சுதாகர், 2வது உள்ளவருடைய பேர் தாமரைக்கனி. இவங்க 2 பேரும் தாங்க சரக்கடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி சரக்கடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த சுடுகாட்டுக்குள்ளாடி ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவுடைய பாடியை வந்து அதாவது புதைக்க தான் செய்திருக்கிறாங்க, எரிக்கிறது கிடையாது. அப்படி புதைச்சிக்கிட்டு அந்த ஏரியால இருக்கக்கூடிய இந்த கல்லறைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கல்லறையில இருந்து தாங்க இவங்க இந்த சரக்கெல்லாம் ஊத்தி அடிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய ட்ரிப்பு நிறைய பேர் இறந்ததுக்கு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி சரக்கு அடிக்கிறதெல்லாம் வழக்கம் தான். ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கூட்டத்துக்குள்ளாடி இருந்து இவங்க கலவலான்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி பேச ஆரம்பிச்சதுல அங்க இருக்கக்கூடிய சில நண்பர்களுக்கு கூட இவங்களுடைய மாமா 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டைனா பெரிய ஒரு அடியெல்லாம் வந்துருது. அங்க இருக்கக்கூடிய கம்பெல்லாம் எடுத்து மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி சண்டை போட்டு அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு பயங்கரமான அடிங்க. அதாவது இவங்க 2 பேருக்கும் அடிபட்டு இருக்குது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய 4-5 பேரை இவங்களும் அடிச்சிருக்கிறாங்க. இப்படி அடிச்சதுனால அந்த ஊருக்குள்ளே வரக்கூடாது இந்த 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில கொண்டு விட்டுறது. இந்த 2 பேருமே அவங்க வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 2 பெண்களுமே இங்க தாங்க இருக்கிறாங்க. அதாவது அம்மா இறந்துட்டாங்க இல்லையா, ஆனா முறைப்படி மருமகன் அங்க இருந்தாகணும். ஆனா அவங்க 2 பேருமே இந்த சண்டை போட்டதுனால 2 பேருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்படி போறவங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 16 நாள் காரியம் முடியறது வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. யார் அப்படின்னா, பிரபாகரனுடைய அக்கா 2 பேரும் இங்க தானே இருந்துட்டு இருக்கிறாங்க. பிரபாகரனுடைய வீட்டுல இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்மாவை வந்து முடிச்சுக்கிட்டு தான் போகணும். அதனால 16 நாள் அவங்க இங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10வது நாள் ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூத்த அக்காளுடைய கணவரான சுதாகர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த நபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னாக்கி, அவங்க ஊருக்குள்ளாடி இவங்க அக்கா மட்டும் இல்லைங்க, வேறையும் ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருந்துட்டு இருக்கிறாரு. அது ஒரு கள்ள தொடர்பாக தான் இருந்திருக்குது. அப்படி இருக்கக்கூடிய பெண்ணு கூட இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனை நடந்துருது. என்ன அப்படின்னா, அந்த நபரை வீட்டில் வச்சு பூட்டிடுறாங்க. வெளி சைடில் இருக்கக்கூடிய சில ஆண்கள். அப்படி பூட்டினது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்து அந்த பொண்ணை இவருக்கு தலையில தான் கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. அது எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்தவரான சுகுமார் அப்படிங்கிற மாமா வீட்டில் தாங்க இந்த சம்பவம் நடக்குது. மூத்தவரான சுகுமார் அப்படிங்கிற மாமா வீட்டில் தாங்க இந்த சம்பவம் நடக்குது. மாமாவுக்கு தலையில கட்டி வைக்க போறாங்கிறதாங்க அந்த இடத்துல உண்மை. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு அந்த சம்பவம், அதாவது அங்கிருந்து வீட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பிரபாகரனுடைய மாமா இருக்கிறார் இல்லையா சுகுமாரன், அவருக்கு வந்து நள்ளிரவு நேரத்துல பயங்கரமான ஜுரம் காய்ச்சல்லாம் ஏற்பட்டு அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஆகுது. இந்த பிரச்சனை ஒரு சைடு போயிட்டு இருந்தாலும் இந்த விஷயத்தில், அதாவது இந்த காய்ச்சல் அப்படிங்கிற விஷயம் வந்து இவருக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க. ஹாஸ்பிட்டல்லையும் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க, அவங்க அண்ணன் தம்பி 2-3 பேர்லாம் இருக்கிறாங்க. அவங்கள ஒரு குடும்பம் தாங்க இவரையும் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 16வது நாள் காரியம் நடந்து முடியுதுங்க. அப்படி காரியம் நடந்து முடிஞ்ச மறுநாள், அதாவது 17வது நாள் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, இந்த கணவர், அதாவது நம்மளுடைய பிரபாகரனுடைய மாமா இருக்கிறார் இல்லையா, அக்காவுடைய புருஷன், அதாவது சுகுமார், அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து உடம்புல ஒட்டு துணி இல்லாம வேகமா ஓட ஆரம்பிச்சிட்டாருங்க. ரோட்ல எல்லாம் இறங்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவரை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி இல்லாமோ அவரை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. அதுவும் கையில வந்து இந்த மாதிரி கயிறெல்லாம் கட்டி, அதன் பிறகு காலில் சங்கிலியெல்லாம் போட்டு, அந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரங்கிற மாதிரி ஒரு லெவல் அவருக்கு வந்துருதுங்க. அவரை வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இங்க வச்சிருந்தா சரியாகாது, பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போயிடுறாங்க. அதனால அவர் அந்த மாதிரியான ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய அக்கா இங்க இருந்து 16வது நாள் காரியம் முடிஞ்ச அன்னைக்கு தாங்க இந்த சம்பவம் அங்க நடந்திருக்கு. அதாவது 17வது நாள் வந்து இவங்க அக்கா, அதாவது மூத்த அக்கா இருக்காங்க இல்லையா, அங்க போயிடுறாங்க. அங்க போன பிறகு அவருக்கு என்ன நடக்குன்னே தெரியலைங்க. அப்படி ஒரு மாதிரி கை காலெல்லாம் வெட்டிக்கிட்டே இருக்குது. திடீர்னு நினைச்சு ஓடிடுவாரு, திடீர்னு ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுருவாரு. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடைசி அவரை சங்கிலி கட்டுல தாங்க வச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது அக்காளுடைய கணவருங்க, அவரும் சும்மா லேசுப்பட்டவர் இல்லைங்க. இந்த பெண் இங்க ஒரு 16 நாள் தங்கினாங்க இல்லையா, அதாவது 2வது அக்கா, அதாவது தாமரைக்கனி, அவங்களுடைய அக்காளுடைய கணவர், 2வது கணவருடைய பேர் வந்து தாமரைக்கனி. அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு விஷயமாட்ட அவர் எடுத்துக்கல. ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டா நம்மள மாதிரி மாட்டாம இருந்திருக்க
இருந்திருந்தான்னா இந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சு அவரும் ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருந்திருக்கிறாரு. அந்த நபரும் இதே நிலைமையில ஆகுறாருங்க. என்ன அப்படின்னா இவர் மட்டும் அப்படி இருந்தாரு அப்படிங்கிறது கிடையாதுங்க. இந்த நபரும் அப்படிதான் இருந்திருக்கிறாரு. அந்த தாமரைக்கனி அப்படிங்கிறவரும் அவரும் அவருக்கு அதாவது அவங்களுடைய மனைவிக்கு தெரியாம ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருந்திருக்கிறாரு. கரெக்டா 16வது நாள் அந்த நபரும் இதே மாதிரியான வேலையை காட்டியிருக்கிறாரு. அவரை மக்கள் பிடிக்கவோ வாங்கவோ எதுவுமே செய்யல. ஆனா ட்ரெஸ் இல்லாம அந்த ஊருக்குள்ளாடி அந்த நபருடைய ஊருக்குள்ளாடி அவரும் ஓடி இருக்கிறாருங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பிரபாகரனுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய கருப்பசாமி கோயில்ல போய் இந்த பூவெல்லாம் போட்டு பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் போட்டு பார்க்கறாரு. அதன் பிறகு எழுதி போட்டு பார்க்கறாரு. இது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பூக்களும் எடுக்கும்போது வாடி போயிருந்திருக்கு, ரொம்பவே கசங்கி போயிருந்திருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா எழுதி போட்டு பார்ப்பாங்க, இது எதனால நடக்குது அப்படின்னு சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி எழுதி போட்டு பார்ப்பாங்க. சொல்ல முடியாதுன்னு ஒரு எழுத்து எழுதியிருப்பாங்களாம். அந்த மாதிரி சொல்ல முடியாது அப்படிங்கிறது மாதிரியும் ஒரு அந்த துண்டு சீட்டு வந்திருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கும் ஒன்றும் செய்ய முடியல, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த டைம்ல நம்மளுடைய பிரபாகரன் மூத்த மாமா இருக்காங்க இல்லையா, அதாவது சுகுமாரன், அவரையும் போய் பார்க்க போயிருக்கிறாரு. அவரும் அவங்க அப்பாவும் சேர்ந்து தான் போயிருக்கிறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி தன்னுடைய மகள்கிட்ட கேட்கும்போது என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா இந்த விஷயத்த அதாவது அந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி அவர் ஒரு பொண்ணு கூட இருக்கக்கூடிய விஷயத்த இந்த பொண்ணுகிட்ட அதாவது நம்மளுடைய பிரபாகரனுடைய அக்கா கிட்ட யாருமே சொல்லலைங்க. ஆனா என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்களுக்கு புரியல. சரி அவனுக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அக்காவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிறதுனால தாங்க இந்த பிரச்சனை. என்ன அப்படின்னா இவங்க அப்பா ஒரு டீ கடை தான் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அதுவும் கொஞ்சம் இந்த சிட்டி பக்கத்துல ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி ஒரு டீ கடை வச்சிருக்காரு. அந்த டீ கடையில வரக்கூடிய வருமானத்தை வச்சுதான் இந்த 2 பெண்களையுமே அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அதனால பெரிய விஷயங்கள் ஒன்றும் அவரால் தெரிஞ்சுக்கிட முடியலைங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த மூத்த மருமகன் இப்படி ஆன மாதிரியே 2வது மருமகன் தாமரைக்கனியும் இந்த மாதிரி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு ஒரே குழப்பம் தாங்க. ஆனா சாமி கிட்ட போய் கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நம்மளுடைய பிரபாகரனுடைய அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க ஊர் பக்கத்துல ஒரு மாந்திரிகர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரையும் தேடி போய் பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது தாங்க ஒரு பெரிய பிரச்சனையே தெரிய வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை உண்டாக்குனது யார் அப்படின்னா உங்களுடைய மனைவிதான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க. என்ன அப்படின்னா அதாவது இறந்து போன பிரபாகரனுடைய அம்மா தான் இந்த பிரச்சனையை பெருசாக்கி இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது என்ன அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரியான இந்த கள்ள தொடர்பு இந்த மாதிரியான ஆண்களை சுத்தமாகவே பிடிக்காது. அதே மாதிரி தன்னுடைய கணவனை கூட யாருக்கும் விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியா இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம் தாங்க இங்கேயும் இடிக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது அந்த சுடுகாடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சுடுகாட்டில் இவங்க சரக்கு அடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய மனைவியை தாங்க அங்க இருக்கக்கூடிய நம்ம சுகுமாரன் சொன்னேன் இல்லையா, அந்த நபருக்கு தொடர்பா இருந்திருக்குது. அந்த பெண் சுகுமாருடைய அந்த ஊரை சேர்ந்த பெண் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருதுங்க. இந்த விஷயத்துல அந்த இடத்துல அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்ததும் சண்டை போட்டதும் எல்லாமே ஒரு பெண்ணுடைய விஷயத்தை வச்சுதான் நடந்திருக்குது. அதனாலதான் இந்த ஊருக்குள்ள அந்த நபர்களையும் அடிச்சிருக்கிறாங்க, இவங்களும் அடி வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வருதுங்க. ஐயோ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எங்களுக்கு தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவும் என்ன பண்றாரு அப்படின்னா சரி இதை இப்படியே விட்டுருவோம், ஏன்னா இதை பெருசாகணும் அப்படின்னு நம்மளுடைய பொண்ணுடைய வாழ்க்கை ரொம்ப நாசாகி போகும் அப்படின்னு நினைச்ச அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா சரி தன்னுடைய மனைவியுடைய கல்லறையில போய் இந்த மாதிரி சொல்லி நம்ம அதாவது இந்த விஷயத்த சொல்லி நம்ம அழுதம்னா அவ விட்டுருவா அப்படிங்கிற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. சரிப்பா நாங்கள் போயிட்டு வர்றோம்னு சொல்லிக்கிட்டு அந்த மாந்திரிகர்கிட்ட இருந்து விடை பெற்று இவரும் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் அதாவது நம்மளுடைய பிரபாகரன் மற்றும் அவங்க அப்பா 2 பேருமே அவங்க அம்மாவுடைய சமாதி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கும் போறாங்க, அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ளாடி. அப்படி அந்த கல்லறை தோட்டத்துல போய் கரெக்டா அவங்க அம்மாவுக்கு முன்னாடி போய் இவங்க 2 பேருமே உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்ந்துட்டு ஏமா நீ தான் அப்படி இருந்த, நானும் ஒன்ன ஒருத்தியை தான் நம்பிக்கிட்டு இருந்தேன், ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய மருமக பிள்ளைகள் நம்ம மகள்கள் வாழணும், நீ அதனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க 2 பேருக்கு மேல இருந்து போயிடு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இவர் மண்டாடி கேட்டுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா 2 பேரையுமே பைத்தியகார ஹாஸ்பிட்டல்ல தாங்க வச்சிருக்கிறாங்க. அதாவது புத்தி வேதலிச்சு போன ஒரு நபராக தாங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது என்னடா பண்றது அப்படிங்கிற ஒரு கணக்குல தான் அவங்க அப்பா இதையும் செய்யறாரு. என்ன அப்படின்னா சரி நம்ம இதுல எப்படியாவது நம்ம பிள்ளைகளை காப்பாற்றி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாரு. ஆனா அன்னைக்கு அவங்க அந்த கல்லறை தோட்டத்துல போய் சொல்லிக்கிட்டு வந்துடுறாங்க. சொல்லிக்கிட்டு வந்த பிறகு என்ன அப்படின்னா இனிமேல் அதாவது அந்த பசங்க இந்த மாதிரி பொண்ணுகள் கிட்ட போக மாட்டாங்க, நம்ம பொண்ணுங்கள் கூட தான் வாழ்க்கையை நடத்துவாங்க அப்படின்ட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வர்றாருங்க.
அப்படி சத்தியம் பண்ணக்கூடிய அந்த டைம் ஒரு மாலை வேளை ஒரு 6:30 மணிங்க. அடுத்த செகண்டுங்க, இந்த சத்தியம் பண்ண அடுத்த செகண்டு 2 மருமகன், அதாவது சுகுமாரன் மற்றும் நம்மளுடைய தாமரைக்கனிக்கு அந்த பிரச்சனை இல்லை, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. பைத்தியார் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோன்னு அதுக்கு பிறகுதாங்க அவருக்கு தெரிஞ்சிருக்குது. சரின்னு சொல்லிக்கிட்டு டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க, அவரை நல்லா செக்அப் பண்ணுறாங்க, இவரையும் செக்அப் பண்ணுறாங்க. 2 பேரையும் செக்அப் பண்ணி பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, இனி நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் தன்னுடைய மருமகனை கூட்டிகிட்டு வந்துடுறாரு. சரிப்பா, நீங்கள் எங்கள் கூட தான் இருக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் எங்கள் கூட இருங்க, அதுக்கு பிறகு நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு போய்கிடலாம், அது வரைக்கும் எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிட்டுறேன், ஆனால் இங்கே எங்கள் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய பிரபாகரும் சரி, பிரபாகரனுடைய அப்பாவும் சரி, இவங்களை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் வந்து இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப ஜாலியாக தான் இருந்திருக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே பெரிய பிரச்சனைகள் எதுவும் போகலை. பிரபாகரனும் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதும் தன்னுடைய அக்கா எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து, அதாவது நம்மளுடைய பிரபாகரன் வந்து அம்மா மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. அதனால எப்பவும் சரி அக்கா கிட்ட ரொம்ப உரிமையை எடுத்து பழகுவாருங்க நம்மளுடைய பிரபாகரன். இருந்தாலும் அந்த இடத்துல இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபர் நம்மளுடைய பிரபாகரன் இருக்கிறார் இல்லையா, அவங்க அக்கா கூட ரொம்ப நேரம் ஒட்டிக்கிட்டே இருப்பார். 2 அக்கா கூடயும் சரி தான், 2 பேரையும் பக்கத்தில் எடுத்துக்கிட்டு இவர் நடுவில் ஏறி உட்காந்துருவார். கிட்டத்தட்ட 10:30-11 மணி வரைக்கும் இவர் அக்காவை விட்டு விலகவே மாட்டார். ஏன்னா அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால, இவர் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அழுதுகிட்டே இருப்பார் அந்த டைமில், அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அதனால அவங்களும் இவரை விட்டுக்கிட்டு, அதாவது 2 அக்காவுமே இவரை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி பக்கத்தில் வச்சு குழந்தைய மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது அவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மாமாவுக்கும் தான். ஆனால் என்ன அப்படின்னா 5 நாளோ 6 நாளோ ஆயிருக்குங்க அந்த டைமில். அதன் பிறகு நாங்கள் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, என்னுடைய தம்பி வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், அவனை வந்து எப்படியாவது இது பண்ணணும், கொஞ்சம் அவன் வளர்றது வரைக்கும் நாங்கள் மாற்றி ஒரு 10 நாள் இந்த வீட்டில் நிற்போம் அப்படிங்கிறது மாதிரி அந்த இடத்துல அந்த பெண்கள் வந்து முடிவெடுக்கிறாங்க. சரின்னு சொல்லாமல், சரிம்மா பார்த்துக்கலாம், நம்ம நாளைக்கு வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கோஷ்டி, அதாவது மூத்தவங்களுடைய சுகுமாருடைய குடும்பம் வந்து அங்கிருந்து கிளம்புதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் கூட மற்ற, அதாவது 2ஆவதான அக்கா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாள்ல அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதன் பிறகு நம்மளுடைய பிரபாகரனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிமை வாட்டுதுங்க. தனிமைன்னு சொன்னால் அவரால் அவங்க அம்மாவை பிரிஞ்சு இருக்கவே முடியலை, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. அப்பா வந்து காலையில் 4:30 மணிக்கு போயிடுவார். அதாவது அந்த டீ கடையை வந்து ஓப்பன் பண்ணுறது 4:30 மணிக்கு, சாயந்தரம் 8 மணிக்கு தாங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டு 8:30 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவார். இந்த இடைப்பட்ட நேரம் எல்லாமே நம்மளுடைய பிரபாகரன் சிங்கிளாக தாங்க அவர் வீட்டில் இருந்தாகணும். இவரும் இருப்பார். இருக்கும்போது இவருக்கு அந்த அம்மா இருந்து செய்து கொடுத்த அந்த விஷயங்கள் எதுவுமே இப்போ அவருக்கு கிடைக்கலைங்க. தனிமை வாட்ட ஆரம்பிச்சிருது, பயப்பட ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, சின்ன சத்தம் கேட்டா வரைக்கும் அவருக்கு ஒரு பயம்தான். ஏன் அப்படின்னா, இவங்களுடைய வீடு ஒரு கிராமத்து வீடா இருக்கிறதுனால இவங்க வீட்டுக்கு பக்கத்துல வீடு கிடையாதுங்க. இவங்க வீடு வந்து ஒரு சிங்கிள் வீடு மாதிரி தான் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டை தாண்டி ஒரு 100 மீட்டர் தாண்டி தாங்க அடுத்த வீடு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனான ஒரு இடத்துல தான் இவங்களுடைய வீடு அமையப்பட்டிருக்குது. இதனால நம்மளுடைய பிரபாகரனுக்கு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலையில் வந்து அப்பா போகும்போது எழுப்பவே மாட்டாராம். ஏன்னா அவன் எப்போ வேணாலும் நினச்சி ஸ்கூலுக்கு போகட்டும், அவனை கிளம்பி போயிடுவான் அப்படின்னு நினச்சி விட்டுட்டு போயிடுவார். இவர் நன்றாக தூங்கக்கூடிய பழக்கம் உண்டு. அதனால சில சமயங்களில் இவர் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் ஆகிடும், ஸ்கூலுக்கு போகக்கூடிய டைமை தாண்டிடும். தாண்டின பிறகு எந்திரிச்சு பார்ப்பார், ஐயோ நம்ம சிங்கிளாக இருக்கிறோம், யாரும் இல்லை, 10 மணிக்கு மேலே ஸ்கூலுக்கும் போக முடியாது, பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துருவார். அப்பா வந்து கேட்டால் நான் ஸ்கூலுக்கு போனேன் வந்தேன் மட்டும் பொய்யை மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. அப்படிதாங்க இவருடைய தனிமை இவரை வாட்ட ஆரம்பிக்குது. அதாவது ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அவருக்கு பெருசா யாரும் இல்லைங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல போனா கொஞ்சம் தள்ளி போகணும், கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர் போனாதாங்க அங்க கொஞ்சம் நிறைய வீடுகள் இருக்கு, அங்க உள்ள பசங்க தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அது இவர் போகிறதுக்கு மடிச்சுக்கிட்டு வீட்டிலே தான் இருப்பாரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால, இவருடைய தனிமை இவரை வாட்டக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு நாள் அப்பா இப்படி ஒரு விஷயத்த பண்ணார் இல்லையா, என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவுடைய கல்லறையில போய் அவங்க 2 பேரையும் விட்டுரு, அவங்கள இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க, அவங்க எங்க கூட இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு வந்தார் இல்லையா, அதாவது அழுது சத்தியம்லாம் பண்ணிட்டு வந்தார் இல்லையா, அந்த விஷயத்த நினைச்சு பார்க்குறாரு. நினைச்சு பார்த்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம அம்மாவை போய் கூப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாருங்க. அங்க அவர் பெரிய ஒரு தப்பை பண்ண போறோம் அப்படிங்கிறது அவர்கிட்ட இல்லை. என்ன அப்படின்னா, அவர் குழந்தை, அதனால அந்த டைம்ல அவருக்கு அது தெரியலைங்க. நம்மளுடைய பிரபாகரன் என்ன பண்றாரு அப்படின்னா, கல்லறை தோட்டத்துக்கு போறாருங்க. ஒரு நாள் விடிய காலையில ஒரு 6:30 மணி இருக்குங்க. அவங்க அப்பா ஆல்ரெடி வந்து 4 மணிக்கெல்லாம் போயிடுவாரு, அவர் 4:30க்கு கடையை ஓபன் பண்றதுக்காக போயிடுவாரு. ஆனா இந்த இடத்துல நம்மளுடைய பிரபாகரன் என்ன பண்றாரு அப்படின்னா, அங்க இருந்து 6:30 மணிக்கு எந்திரிச்சவரு ஸ்ட்ரெயிட்டா அந்த சுடுகாட்டுக்கு தாங்க போயிருக்கிறாரு. அப்படி சுடுகாட்டுக்கு போய் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா,
அவங்க அப்பா வந்து சில பல பழம் இந்த இதெல்லாம் வாங்கிட்டு அங்கே கொண்டு வச்சு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு படையல் மாதிரி எடுத்துக்கிட்டு போகிறாருங்க. அதாவது வீட்டில் வந்து இவங்க கடைக்கான சாதனங்கள் நிறைய இங்கே இருக்கும். அவங்க அப்பா சைக்கிளில் கட்டி தான் கொண்டு போவாராம். அப்படி இருக்கக்கூடிய சாதனங்கள் இங்கே நிறைய இருக்கிறதுனால அவங்க அப்பா அன்னைக்கு என்னெல்லாம் அங்கே கொண்டு போனாரோ தேங்காய் பழம் அது இதுன்னு எடுத்துக்கிட்டு அந்த விடிய காலையில் குளிச்சுக்கிட்டு தாங்க அங்கேருந்து போகிறாரு. போனவர் நேராக அவங்க அம்மாவுடைய கல்லறையில் உட்காந்து இந்த இலையை போட்டு இந்த சாதனங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பூவெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறாருங்க. பூ விலைக்கு வாங்கினது கிடையாது, இந்த வழியிலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதையெல்லாம் எடுத்து வச்சு மனமாற உளமாற அந்த இடத்துல தன்னுடைய அம்மாவை வேண்டுறாரு. என்ன அப்படின்னா, அம்மா எனக்கு யாருமே இல்லை, எனக்கு ஸ்கூலுக்கு போவதுக்கு இப்படி இந்த மாதிரிலாம் பிரச்சனை ஆயிடுது, அதன் பிறகு நல்லா தூங்கிடுறேன், என்னை எழுப்பி குளிப்பாட்டி எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லைம்மா, எல்லாம் போட்ட இடத்துல போட்டபடி இருக்குது, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலம்மா அப்படிங்கிறது மாதிரி அழுகையோட அந்த இடத்துல கண்ணீர் மல்க அந்த 9 வயது சிறுவனான பிரபாகரன் அந்த இடத்துல நிற்கிறாரு. அப்படி நிற்கக்கூடிய அந்த பிரபாகரனுக்கு முன்னால திடீர்னு ஒரு பெண் தோன்றாங்க. அதாவது அந்த கல்லறைக்கு பின்னால இருந்து எழும்பி வர்றாங்க. அரண்டு போயிருக்கிறாருங்க நம்மளுடைய பிரபாகரன். என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்குது, இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அரண்டதை விட இன்ப அதிர்ச்சி. அவங்க அம்மா அப்படியே முன்னாடி வந்து நின்றுருக்காங்க. நின்றுக்கிட்டு, வாமா நான் உன் கூட வர்றேன், ஆனால் நீ ஒன்னே ஒன்று செய்யணும், நான் உன் கூட இருக்கக்கூடிய விஷயத்த உங்கள் அப்பா கிட்ட கூட சொல்லக்கூடாது, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் உன் கூட இருந்து உன்னை நான் கிளப்ப வாங்க செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, உன்னை நல்லா பார்த்துக்கிட்றேன்ப்பா வான்னு சொல்லி அவங்க அம்மாவுடைய ஆன்மா கூட தாங்க கையை பிடிச்சிக்கிட்டு இவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா, வழியில வச்சு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. இவர் இந்த கையை இப்படியே பிடிச்சிட்டே வந்திருக்கிறாரு, அவங்க அம்மாவுடைய கையை அப்படி பிடிச்சிக்கிட்டே வந்திருக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு ஆளை வந்து நம்ம வந்து அப்படி பிடிச்சிட்டு போறோம் அப்படின்னா அந்த கையை அப்படி பிடிச்சிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி வெறும் கை இப்படி இருக்குதுங்க. அப்போ போற வழியில போகக்கூடியவங்க 2-3 பேர் கேட்டிருக்காங்க, என்னடா கையை எப்படி வச்சு போற, கையில தான் அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இவருக்கு வந்து அந்த இடத்துல தன்னுடைய அம்மான்னு சொல்ல முடியல, வாயிலிருந்து வரவே இல்லைங்க. அந்த மாதிரி இருக்குது. அவங்க அம்மாவை கையை பிடிச்சி அழகாக கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. வீட்டுக்கு வந்த நாளில் இருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் அவர் ஓடி வர்றாரு. என்னடா அம்மா அம்மாங்கிற, என்னடா அப்படின்னு சொன்னோன்னா, இல்லைப்பா சும்மாப்பா சும்மா சும்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பேச்சை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. இல்லை நீ ஏதோ பண்ணுற சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவரை கொஞ்சம் அந்த கோபத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் அம்மா இல்லாத பிள்ளை அப்படி கோபப்பட மாட்டார். ஆனால் இந்த இடத்துல அவர் கோபப்பட வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. அதனால கோபத்தோட கூப்பிடுறாருங்க. அப்படி கோபத்தோட கூப்பிட்ட உடனே இவர் அந்த நம்மளுடைய பிரபாகரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கிட்டு நடந்து கிட்ட வர்றாரு. கிட்ட வந்துட்டு இல்லைப்பா இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கையை ஓங்க ஆரம்பிச்சிடுறாரு. கையை ஓங்க ஆரம்பித்த உடனே இவருக்கு வந்து நல்ல அழுக வந்துடுது. அந்த இடத்துல அவங்க அப்பா ஒரு மாதிரி அவர்களுடைய மனசு கொஞ்சம் குழம்பி போகுதுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, சின்ன பையன், அவனுக்கு அம்மா இல்லை, நம்ம கையால் நீட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவரை வந்து சொல்லுடா அப்படின்னு சொல்லி மிரட்டினாக்களே கேட்குறாருங்க. அப்படி கேட்கும்போது தான் நம்மளுடைய பிரபாகரன் வந்து நடந்த விஷயங்களை அப்படியே சொல்லிடுறாரு. இந்த மாதிரி அன்னைக்கு நீ அக்கா வீட்டுக்காரர், அதாவது மாமா இருக்கிறார் இல்லையா, இந்த மாதிரிலாம் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கும்போது அம்மா கிட்ட போய் வேண்டிக்கிட்டே இல்லைப்பா, அதே மாதிரி தான்ப்பா நானும், எனக்கு இந்த மாதிரி காலையில் எழும்புறது, இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிறது, இதெல்லாம் ரொம்பவே பிரச்சனையாக இருந்துச்சு. நீ வேற போயிடுவேன், நான் ஒத்தைக்கு தானே இந்த வீட்டில் இருப்பேன், என்னை டியூஷனுக்கு யார் கொண்டு விடுவா, அம்மா தான் கொண்டு விடணும், நீ இல்லை, அதனால நானும் அந்த மாதிரி போய் வேண்டிக்கிட்டேன். அந்த வேண்டுதலுக்கு ஏற்ப என்னுடைய அம்மா வந்து அங்கேருந்து என் கூட வந்தா, இங்கே வந்து எனக்கு சமைக்கிறது, என்னை குளிப்பாட்டுறது, எனக்கு வேலை, அதாவது எல்லா வேலையும் பார்த்து என்னை ஸ்கூலுக்கு அனுப்புறது, ரிட்டன் வந்த பிறகு என்னை கூட்டிகிட்டு போய் டியூஷனில் விடுறது, இந்த வேலைகள் அனைத்தையுமே என்னுடைய அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு கண்ணீர் மல்க அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்டவுடனே அவங்க அப்பாவுக்கு கை கால்லாம் நடுங்கிருதுங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறாரு. இவர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அப்படியே சொல்லிட்டு இருக்கிறாரு. இதுதான்ப்பா நடந்துச்சு, இதுதான் நடந்துச்சுன்னு சொன்னோன்னா, இவர் ஆல்ரெடி மாந்திரிகர்லாம் பார்த்தவர் தானே, அவர் வேற சொன்னார்ல, இந்த மாதிரி நீங்கள் போய் பண்ணுனா அந்த ஆன்மா விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே இவர் காய்ச்சல் அந்த டைமில் தன்னுடைய மகன் சொன்ன விஷயத்தை கேட்டதுமே பறந்துடுச்சுங்க. அங்கே இருந்து தன்னுடைய மகன் பிரபாகரனை தூக்கிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த மாந்திரிகர் வீட்டுக்கு தாங்க போகிறாரு. அங்கே போய் இந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த மாதிரி பையன் சொல்கிறான், அது உண்மையா பொய்யா தெரியல, நீங்க ஏதாவது ஒரு வழி பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல அவரும் பார்க்கிறாருங்க. அவரும் பார்த்துக்கிட்டு, ஆமா அவன் சொல்றது உண்மைதான்,
அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை எப்போ உங்ககிட்ட அவன் சொல்லிட்டானோ அந்த டைம்ல இருந்து அந்த அம்மாவுடைய ஆன்மா இனிமேல் அங்க இருக்காது. ஆனா இதை மீறி யாராவது ஏதாவது தப்பு பண்ண முயற்சி பண்ணா கண்டிப்பா அந்த ஆன்மா ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறது மாதிரி அந்த மாந்திரிகர் சொல்லியிருக்கிறாருங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த பிறகு நம்மளுடைய பிரபாகரன் அம்மா அம்மான்னு சொல்லி வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி அழ ஆரம்பிச்சிட்டாருங்க. என்ன அப்படின்னா அவருக்கு அந்த கிடைத்த வாய்ப்பு போயிடுச்சு, அப்பாவால் அது போயிடுச்சு. அப்பாவை திட்டவே ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்னால தான் போச்சுது, எனக்கு அம்மா எனக்கு வேணும், என் அம்மாட்ட கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி இவர் அளவே ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி பையனை எப்படியா சமாதானப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அன்னைக்கு விட்டுறாங்க. அந்த நைட்டு ஃபுல்லாகவே தூங்கவே இல்லையா பிரபாகரன். என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா நேராக கூட்டிட்டு போய் அந்த கல்லறை இருக்கு பார்த்தீங்களா, இவர் என்ன பண்ணாரோ அதே மாதிரியான அந்த படையெல்லாம் போட்டு அந்த இடத்துல தன்னுடைய மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கல, என்னுடைய பையனுடைய அம்மாவாட்டு நீ என வீட்டுக்கு வந்திருக்கிற, அதே மாதிரி அவனுக்கு வந்து கொஞ்ச நாள் அவன் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆகுறது வரைக்கும் நீ அங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதலை வச்சிருக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அங்கே அவங்க அம்மா வரவே இல்லை. ஆல்ரெடி அங்கேருந்து எப்படி வந்தாங்க, அந்த கல்லறையிலேருந்து எழும்பி வந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னாலேருந்து வந்து நம்மளுடைய பிரபாகரனை கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா. ஆனால் இந்த தடவை அந்த மாதிரி எதுவுமே நடக்கலைங்க. பிரபாகரன் அழ ஆரம்பிச்சிட்டார். அந்த இடத்துல இருந்தே பயங்கரமாக அழுதுருக்கிறாரு. சரிப்பா நம்ம வீட்டுக்கு போகும்போது அம்மா வீட்டுக்கு வந்துடுவா, நீ வான்னு சொல்லி கூட்டிக்கிட்டும் அவர் வந்துடுறாருங்க. அன்னைக்கு அவர் கடைக்கே போகல, தன்னுடைய மகனுக்கு கூடவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சவர் அன்னைக்கு கடைக்கே போகலைங்க. இவங்க 2 பேருமே வீட்டிலே தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய அம்மா வருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க பிரபாகரன் 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 4 நாள் ஆகுது, 5 நாள் ஆகுது. அவங்க அம்மா வரவே இல்லைங்க. ரொம்பவே வெக்ஸ் ஆயிடுறாரு. சரியா சாப்பிடல, பயங்கரமாட்டு அந்த உடல் வந்து ரொம்பவே தேஞ்சிக்கிட்டு போகுது. என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியல. அந்த இடத்துல தாங்க இன்னொரு சம்பவத்தை அவங்க அப்பா பண்றாரு. என்ன அப்படின்னா இந்த மாதிரியான பலி பூஜைகள்லாம் கொடுத்தா அந்த ஆன்மா மறுபடியும் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாந்திரிகர் மறுபடியும் சொல்லியிருக்கிறாருங்க. அதை ஒரு தடவை இந்த மாதிரி மகனுக்கு ஒரு ஆசைக்காக வந்த ஆன்மா கண்டிப்பா பலி பூஜை கொடுத்தா வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு விபரீதமான முடிவை அவங்க அப்பா எடுக்கிறாருங்க. என்ன அப்படின்னா அந்த மாந்திரிகரை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மாவுடைய ஆன்மாவை எப்படியாவது தனக்கூட கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க அப்பா கொஞ்சம் காசெல்லாம் செலவு பண்றாரு. செலவு பண்ணி அந்த சுடுகாட்டுக்குள்ளாடி ஒரு பூஜை நடத்துறாங்க. அதுல கோழிகள்லாம் பலியிடப்பட்டு அந்த ஆன்மாவை இவங்க அப்பா கூட அனுப்புறதாட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இவருடைய உடம்புக்குள்ளாடி அந்த ஆன்மா வந்துருச்சு அப்படிங்கிறது மாதிரி அந்த மாந்திரிகரும் சொல்லி நம்மளுடைய பிரபாகரனுடைய அப்பாவை வந்து வீட்டுக்கும் கூட்டி கொண்டு விட்டுருக்காங்க. பிரபாகரனுடைய அப்பாவை பார்த்த நம்மளுடைய பிரபாகரன் என்ன பண்ணார் தெரியுமா, அம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிருக்கிறாங்க. இதை பார்த்து அந்த மாந்திரிகர் சரி இங்க இருக்கிறது வரைக்கும் எந்த பிரச்சனையும் நீ கொடுக்க கூடாது அப்படி இப்படி சொல்லிக்கிட்டு தாங்க அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பையனுக்கு அம்மா கிடைச்சிட்டாங்க. ஆனா அவங்க அப்பா, அதாவது நம்மளுடைய பிரபாகரனுடைய அப்பாவுடைய உடம்புக்குள்ள இருந்ததுனால கிட்டத்தட்ட 3 மாதத்துல அவங்க அப்பாவுடைய உடல் வந்து சுருங்கி, அதாவது நல்ல வாட்டச்சாட்டமா இருக்கக்கூடிய ஆளு, அவருடைய உடல்நிலை வந்து அப்படியே சுருங்கி அவருடைய அந்த கொழுப்பு சத்தெல்லாம் போய் ரத்தமே இல்லை. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அட்மிட் பண்ணும்போது அவருடைய உடம்புல வந்து பிளட்டே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பிளட் எல்லாம் ஏற்றி அதன் பிறகு கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா பிரபாகரனுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. இந்த மாந்திரிகரை போய் பார்த்து 2வது பலி பூஜை நடத்தி அந்த ஆன்மாவை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த கதையெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனா அப்பாவை பார்த்து எப்ப பார்த்தாலுமே அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு யாரு, பிரபாகரன். இதை கவனிச்சு அவங்க அக்கா இருக்கிறாங்க, அக்காவுடைய கணவர்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க அக்காவுடைய கணவரை பார்த்த உடனே இவங்க அப்பா வந்து கோவமே பட மாட்டாரு. ஆனா இவங்க 2 பேரை பார்த்தாலும் கொன்னுருவேன்னு சொல்லிக்கிட்டு அப்பா அப்படி சொல்லுவாருங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது இவருடைய உடல்ல வந்து ஏதோ ஒன்று இருக்குது. பையன் வேற அம்மா அம்மாங்கிறான். சரி இவரை வந்து நம்ம வேற ஒரு இடத்துல காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட அவங்க ஊருக்குள்ள இருக்கக்கூடிய கருப்பசாமி கோயிலுக்கும் கூட்டிட்டு போறாங்க. அப்படி கோயில கூட்டிட்டு போய் அங்க சாமி ஆட வைக்கிறாங்க. அதாவது சாமி ஆடும்போது இவரையும் கொண்டு நிப்பாட்டுறாங்க. அப்படி நிப்பாட்டும் போது கருப்பன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கம்பு ஒன்று வச்சிருக்கிறாரு. அந்த கம்பு எடுத்து இவரோட தலையில அப்படி வைக்கிறாரு. அப்படி வச்ச உடனே அந்த இடத்துல ஆட ஆரம்பிக்கிறாங்க அவங்க அப்பாவுடைய உடம்புல இருந்து அவங்க அம்மாவுடைய ஆன்மா தாங்க அப்படி பயங்கரமா கொந்தளிக்குது. நான் வந்து சும்மா தான் இருந்தேன், என்ன இந்த மாதிரி 2வது கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதாவது முதல்ல தன்னுடைய மகனுக்காக வந்த ஆன்மா சந்தோஷமா தான் வந்ததுங்க. ஆனா 2வது தடவை பலி பூஜை எல்லாம் கொடுக்கப்பட்டு ரத்த ருசியை காட்டி கூட்டிட்டு வந்தனால அவருடைய உடலுக்குள்ள போன உடனே அந்த ரத்தத்தை எனக்கு பரிசளித்த மாதிரி, அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை எடுத்துக்கிட்டேன், அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்க ஒரு பெரிய பிரளயமே உண்டாகுதுங்க. இருந்தாலும் கருப்பசாமி அந்த இடத்துல வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இது தப்பு, அவரோர் வாழ்க்கையை அவரோர் வாழ்ந்துக்கிடணும், உன்னுடைய ஆயுசு முடிஞ்சது நீ போயிட்டே இருக்கணும் அப்படிங்கறது மாதிரி எல்லாம் சொல்லி நம்மளுடைய பிரபாகரனுடைய அம்மா
அம்மாவுடைய ஆன்மாவை வந்து அந்த இடத்துல விளக்குறாருங்க. விளக்குனது மட்டும் இல்லாமல் சில பலி பூஜைகள்லாம் வந்து கருப்பசாமி கோயிலே கொடுக்கப்பட்டு, அதாவது எங்கள் அக்கா மாமா எல்லாம் சேர்ந்தாங்க அந்த பலி பூஜையெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. அப்படி அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அம்மாவுடைய ஆன்மாவை வந்து எடுத்து மாற்றிடுறாங்க. அதன் பிறகு இந்த பிரச்சனை வந்து எதனால வந்தது அப்படின்னா பிரபாகரனால தான் வந்துச்சு. இந்த பிரபாகரனை வந்து பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவங்க அக்கா எல்லாம் வந்துடுறாங்க. முதல்ல கொஞ்சம் பேச்சுவாக்கில் 10 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் வந்துடுவோம், 10 நாள் இங்கே நிற்போம் அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. அதுக்கு கணவர்கள் ஒத்துக்கல. இப்போ இந்த வேலையை செய்துதாங்கன்னா இல்லைன்னா அப்பாவும் தவறிடுவாங்க, தம்பியும் போயிடுவான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச 2 அக்காவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலங்கள் நாங்கள் அந்த வீட்டிலே வந்து உட்கார்றோம், நாங்கள் அங்கே தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதில் 2வது அக்கா வரல, அதாவது சுகுமாருடைய மனைவி சுகுமார் அவருடைய 2 குழந்தைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. அந்த வீட்டுக்கு வந்த பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரம் வந்து மாறி இருக்குது. அதுவும் அவங்க அப்பா மறுபடியும் தேறி வந்திருக்கிறாரு. நம்மளுடைய பிரபாகரனுக்கு அம்மா இல்லாத அந்த ஒரு இதை வந்து அவங்க அக்கா தீர்த்துட்டாங்க. அதாவது அம்மாவா மாறி அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆன்மாவையும் அங்கேருந்து விரட்டப்பட்டிருக்குதுங்க. இப்படி தாங்க நம்மளுடைய பிரபாகரனுடைய லைஃப்ல இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. தன்னுடைய அம்மாவாட்டே இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் தவறுகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதாங்க உண்மை. ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆன்மாவை சுதந்திரமா நம்ம விட்டுறணும். அவங்க போக வேண்டிய நிலைக்கு அடுத்த நிலைக்கு அவங்க போயிடுவாங்க. ஆன்மா உலகத்துக்கு அவங்க போயிடணும். அவங்கள இந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு வந்து வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ண வைக்கிறது, இது எல்லாமே நமக்கும் கஷ்டம்தான், அவங்களுக்கும் கஷ்டம்தான். அதுதான் இதுல தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குதுங்க. ஆன்மாவை வந்து வச்சுக்கிட்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது இந்த மாந்திரிகர்கள் கூட நிறைய பேர் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறேன், உங்க அம்மா கிட்ட பேசுறேன், உங்க அப்பா கிட்ட பேசுறேன், அவங்ககிட்ட பேசுறேன், பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ஆனா அதை நம்ம கூட எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதாங்க தப்பு. ஏன்னா நம்மளுடைய ஆசா பாசம் அப்படிதான் இருந்துட்டு இருக்குது. மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி, நம்மளுடைய நெருங்கிய அந்த ரத்த சம்பந்தம் இருக்கக்கூடிய ஆட்களுடைய ஆன்மாக்களை இந்த மாதிரியாக உடம்புக்குள்ள ஏத்துறது, வச்சுக்கிடுறது, இந்த மாதிரியான தப்புகளை யாரும் பண்ணிடாதீங்க. நாங்க வந்து இப்படி பண்ணி தர்றோம், உங்களுக்கு இதை செய்து தர்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாதீங்க. அது வந்து அந்த ஆன்மாவுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். அது போக போக தான் நம்மளால புரிஞ்சுக்கிடவும் முடியும், தெரிஞ்சுக்கிடவும் முடியும். என்கிட்டே நிறைய பேர் வந்து கேட்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பாவுடைய ஆன்மா கிட்ட பேசணும், எங்கள் அம்மாவோட ஆன்மா கிட்ட பேசணும், என்னுடைய சித்தப்பாவுடைய பேசணும், மாமா கூட பேசணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமே இதுதான். என்ன அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் சம்பவங்கள் அதன் பிறகு நடக்க ஆரம்பிச்சிடும். அதை உங்களால் தாங்கிக்கிட முடியாது. ₹1 ஆசைப்பட்டு 1,00,000 ரூபாய் செலவாக்க வேண்டிய ஒரு நிலைமையில கொண்டு விட்டுரும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இருந்தது தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பி தந்த பிரபாகரனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இன்னி ஒரு விஷயம் இருக்குங்க, அதாவது புதுசா வரக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.